மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கான 3 கேள்விகள். முதல் கேள்வி, செகண்ட் ஹேண்ட் கார்ஸுக்கு டேக்ஸ் சொல்லியிருக்கீங்க. அதை நான் புரியல, எங்களுக்கே புரியல. ஆக்சுவலாக உங்களுக்கே புரியல நீங்கள் எதுக்கு டேக்ஸ் போகிறீங்கன்றது. நான் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குகிறேன், 2020 வாங்குகிறேன். 2024 அந்த வண்டியை நான் விற்கிறேன். இப்போ அந்த வண்டியோட விலை எனக்கு 1 லட்ச ரூபா போகுது, 5 லட்ச ரூபா கம்மி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களோட சட்ட விதிப்படி நீங்கள் சொல்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்கிறேன். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டின்றீங்க. நான் 1 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த வண்டி வாங்குகிறேன். 4 வருஷம் வண்டி போச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு. அவங்க நல்லா கிழிச்சிட்டாங்க வண்டியை, நல்லா யூஸ் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் வாங்குகிறோம். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கடைநிலையில் இருக்கிற ஒருத்தன் தான் அந்த வண்டியை வாங்குவான். உங்களை மாதிரி மேலே இருக்க வாங்க மாட்டான். செகண்ட் ஹேண்ட் வண்டி யார் வாங்குவோம்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு வண்டியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறவன் தான் வாங்குவான். அப்படி நான் வாங்கின அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அந்த காரை நீங்கள் பேலன்ஸ் 5 லட்சத்துக்கு டேக்ஸ் கேட்குறீங்க. எவ்வளோ? 5 லட்ச ரூபாய்க்கு 18% எவ்வளோ? 90,000 ரூபா. நான் வண்டியே 1 லட்சத்து தான் வாங்குகிறேன், ஆனால் நீங்கள் டேக்ஸ் அதுக்கு 90,000 ரூபா போகிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, 1. 2வது பிரதான கேள்வி, இந்த டேக்ஸை நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? மார்ஜின் டேக்ஸ். எப்படி? 5 லட்ச ரூபாய் லாபம் இல்லை, அந்த மார்ஜின் டேக்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? எப்படி எனக்கு புரியல. நீங்கள் 6 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கும்போதே நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கி தான் கொடுக்குறீங்க. எந்த வண்டியும் ஜிஎஸ்டியில் வரதில்லை. இன்றைக்கி ஒரு வண்டியோட விலை என்னன்னு தெரியுங்களா? ஒரு காமன் மேனோட சம்பளம் என்னன்னு தெரியுங்களா? ஒரு காமன் மேனு இன்றைக்கி ஒரு வண்டியை பயன்படுத்தினா எவ்வளோ செலவு பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? காமன் மேனாக இருந்திருக்கீங்களா? ஒரு நாள் உங்கள் லைஃப் ஓட்டியிருக்கீங்களா? 1 லிட்டர் பெட்ரோலை போட்டு அவன் என்ன பிஸ்னஸுக்கு போகிறான்? ஒரு வெல்டர் வேலைக்கு போகணுன்னா, இங்கேருந்து சிட்டிக்குள்ளே வேலைக்கு போகிறான்னா, அவன் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பெட்ரோலாவது போடணுங்க. சிட்டி டிராஃபிக்கு, சிட்டிக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு. ஒரு சாதாரண ஒரு வண்டி வச்சுருந்தாலே இன்றைக்கி 40 தான் மைலேஜ் தருங்க. சிட்டியில் போயிட்டு வரணும்னா அவனுக்கு 50-60 கிலோமீட்டர் ஆகும். 1.5 லிட்டர் பெட்ரோல் போடணும், 150 ரூபா பெட்ரோல் வைக்கணும். வெல்டர் சம்பளம் நீங்கள் என்ன தான் டாப் மோஸ்ட்டாக சொல்லுங்கள், 1000 ரூபா சம்பளம் வைங்க, 150 ரூபா 15% ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பண்ணி பண்ண சொல்கிறீங்களா? அதில் நீங்கள் எதாவது சரி பண்ணீங்களா? சரி பண்ணல. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அதை சேஞ்ச் பண்ணிடலாம்னு முடிவு பண்ண விட்டுறீங்களா நீங்கள்? 3வது கேள்விக்கு வரேன். இப்போது நான் 5 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குகிறேன். அந்த 4 லட்ச ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னு கணக்காட்டுறேன். 1 லட்ச ரூபா லாஸு அப்படின்னு நீங்கள் அதுக்கு 18% 18,000 ரூபா கட்டணுன்றீங்க. எந்த வண்டி அப்படி விற்பாங்க? 5 வருஷம் யூஸ் பண்ண வண்டியை எந்த வண்டிக்கு அப்படி விற்பாங்க? அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிவிடுங்களேன். சொல்ல முடியாதுங்க உங்களால். ஏன்னா நீங்கள் வெங்காயம் சாப்பிடாதவர், நீங்கள் பூண்டு சாப்பிடாதால், நீங்கள் எங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதால், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, நாங்கள் முன்னுக்கே வரக்கூடாது, நாங்கள் கையில் கொஞ்சம் காசு வச்சிடக்கூடாது, எங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு இருந்துடக்கூடாது, நாங்கள் நல்ல சட்டை போட்டுறக்கூடாது, நல்ல துணி போட்டுறக்கூடாது, எங்கள் செருப்பை நாங்கள் போட்டுறக்கூடாது, தோளில் துண்டு போட்டுறக்கூடாது, அவர்களேன்னு மரியாதை பேசிடக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொத்தின்னு வந்துடும். நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை போன்ற அடிமுட்டாள்தனமாக செயல்படும் இந்த ஒன்றிய அரசுக்கும் தான் இந்த பதிவு. நன்றி.